சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார பகுதியில் கனிம வளங்கள் அதிக அளவில் உள்ளது. இந்நிலையில் ஓமலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் உரிய அனுமதியின்றி மண் வளங்கள் கடத்தப்படுவதாக வந்த புகாரின் பேரில் புவி மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் பன்னீர்செல்வம் ஓமலூர் வட்டார கிராமங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்து புளியம்பட்டிக்கு சென்ற டிப்பர் லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் கிராவல் மண் இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து பொட்டியபுரத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பழனிசாமியிடம் விசாரணை நடத்திய போது உரிய அனுமதியின்றி மண் கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து லாரியையும் பழனிசாமியையும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள லாரி உரிமையாளரையும் தேடி வருகின்றனர். தொடர்ந்து தொலசம்பட்டி பகுதியில் கிராவல் மண் கடத்திய ஒரு டிப்பர் லாரி உள்ளிட்ட 3 லாரிகளை பறிமுதல் செய்து தொலசம்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். எனவே மண் திருட்டை தடுக்க வேண்டும் என்றும் மண் கடத்தலில் ஈடுபடுபவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.